அப்போ நேரம் இரவு 1:30 இருக்கும். ஏர் டிரான்செட் ஃப்ளைட் 236 அடர்ந்த இருளில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே டொராண்டோல இருந்து லிஸ்பன் நோக்கி பறந்துட்டு இருந்துச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து இப்போது 4 மணி நேரத்துக்கு மேலே கடந்துருச்சு. அந்த நேரம் வரைக்கும் விமானத்தில் எல்லாமே சாதாரணமாக தான் இருந்துச்சு. பைலட்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. பயணிகள் பெரும்பாலும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு காக்பிட்டில் இருந்து பைலட்டுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சிக்னல் எரிஞ்சது. அந்த எச்சரிக்கை என்னன்னா, ஃப்ளைட்டில் இருந்த எரிபொருள் எல்லாமே முடிய போகுதுங்கிறது தான். அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு நடுவில் 39,000 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது எரிபொருள் தீர்ந்துருச்சு. இதை பார்த்த பைலட்ஸ் அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. சுற்றி எந்த சைடு பார்த்தாலும் நிலம் தெரியவே இல்லை. அந்த நேரத்தில் பைலட்டுக்கு இருந்த ஒரே வழி ஃப்ளைட்டில் இருந்த 293 பேசஞ்சர்ஸோட அட்லாண்டிக் கடலில் விழுந்து உயிரிழக்கிறது மட்டும்தான். இப்போ நான் ஒன்று சொல்லுறேன், உங்களை அந்த பைலட்டோட இடத்துல வச்சு பாருங்க. நாங்கள் ஏன் ப்ரோ நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போக போகிறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போது அந்த ஃப்ளைட்டோட பைலட்டாக இருக்கீங்க. ஃப்ளைட்டில் இருந்த எரிபொருள் ஃபுல்லாக காலியாகி 2 இன்ஜினும் ஸ்டாப் ஆகுது. எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட் சுமார் 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க? ஃப்ளைட்டில் இருக்க எல்லாரோட உயிரையும் எப்படி காப்பாற்றுவீங்க? இமேஜின் பண்ணுறதுக்கே இப்படின்னா, இப்போ நாம் பார்க்க போகிறது ஒன்றும் ஒரு சாதாரண ஃப்ளைட் ஆக்சிடென்ட் கதை இல்லை. இது ஒரு மனிதனோட மனநிலை, அலட்சியம், செயல்முறை தோல்வி மற்றும் திறமையான விமான இயக்கம் பற்றின ஒரு உண்மை சம்பவம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஸ் மாறன். இந்த சம்பவம் ஆரம்பமானது டொராண்டோவில் இருக்க பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் தான். 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி உள்ளூர் நேரப்படி இரவு 8:52க்கு ஏர் டிரான்செட் நிறுவனத்தோட ஏர்பஸ் A330ங்கிற விமானம் டொராண்டோலேருந்து லிஸ்பனை நோக்கி புறப்பட்டுச்சு. இது 7 மணி நேரம் போகக்கூடிய ஒரு நான்ஸ்டாப் ஃப்ளைட். இந்த ஃப்ளைட்டில் 293 பேசஞ்சர்ஸ், 2 பைலட், அப்புறம் 13 க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்களில் பெரும்பாலானவங்க சுற்றுலா பயணிகள். ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி அதில் சுமார் 46 மெட்ரிக் டன் எரிபொருள் நிரப்பப்பட்டுச்சு. இது தேவையான அளவை விட 4 டன் எரிபொருள் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டை இயக்குனது 48 வயதான கேப்டன் ராபர்ட், அப்புறம் 28 வயதான ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் டிர்க் டி யாஜர். இவங்க 2 பேரும் தான். கேப்டன் ராபர்ட்டுக்கு சுமார் 16,800 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டின அனுபவம் இருந்துச்சு. அதில் 796 மணி நேரம் ஏர்பஸ் A330 ஓட்டினது. மறுபக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு 4,800 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டின அனுபவம் இருந்துச்சு. அதில் 386 மணி நேரம் ஏர்பஸ் A330 ஓட்டினது. அதாவது 2 பைலட்டுகளும் அனுபவம் அதிகமாக இருக்கவங்க. பர்சஞ்சர்ஸ் எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் உள்ளூர் நேரப்படி இரவு 8:52க்கு ஃப்ளைட் கிளம்புனுச்சு. டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அதோட அதிகபட்ச உயரமான 39,000 அடியை எட்டுனுச்சு. ஏன்னா அதுதான் அந்த ஃப்ளைட்டோட க்ரூசிங் ஆல்டிடியூட். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் நேராக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து லிஸ்பனில் தரையிறங்கிரும். அந்த நேரம் வர எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இரவு நேரமாக இருந்ததுனால பயணிகள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. க்ரூ மெம்பர்ஸ்க்கும் பைலட்டுக்கும் பெரிய வேலை எதுவும் இல்லை. இப்படியே 4 மணி நேரம் கடந்துருச்சு. இப்போ ஃப்ளைட் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு கிட்டத்தட்ட நடுப்பகுதியில் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு, அதாவது இரவு 1 மணிக்கு கேப்டன் ராபர்ட் காக்பிட்டில் ஒரு அப்நார்மல் ரீடிங்கை கவனிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு எரர் வார்னிங்கும் வந்துச்சு. அந்த வார்னிங் என்னன்னா, ஹை ஆயில் ப்ரெஷர், லோ ஆயில் குவான்டிட்டி, ஹை ஆயில் டெம்பரேச்சர். இப்படி சின்ன சின்ன எரர்ஸ் நீண்ட விமான பயணங்களில் வர்றது ரொம்ப சாதாரணம். அதை பைலட் இல்லைனா க்ரூ மெம்பர்ஸ் காக்பிட்லேயே சரி செஞ்சிருவாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் வந்த அந்த எரர் சாதாரணமானது இல்லை. கேப்டனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் ஏர்பஸ் A330ல நிறைய அனுபவம் இருந்தாலும் அவங்க ஃப்ளைட் ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு எரரை அவங்க பார்த்ததே இல்லை. அதனால் அவங்க 2 பேரும் குழப்பம் அடைஞ்சாங்க. உடனே அவங்க ஃப்ளைட் மேனுவலை ஓப்பன் பண்ணி இந்த எரர் பற்றி எதுவும் தகவல் இருக்கான்னு தேடினாங்க. ஆனால் அந்த மேனுவலில் இதுக்கான தகவல் எதுவும் இல்லை. பைலட்ஸ் நினச்சிருந்தா இந்த எரரை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனால் இவ்வளவு பேசஞ்சர்ஸோட கடலுக்கு நடுவில் எந்த பைலட்டும் ஆபத்தை ஏற்க மாட்டாங்க. அதனால் கேப்டன் ராபர்ட் ஏர் டிரான்செட்டோட மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோல் சென்டரை தொடர்பு கொண்டாரு. ஆச்சரியமா மெயின்டெனன்ஸ் டீமுக்கும் இந்த எரர் பற்றி எதுவும் தெரியலை. உடனே அவங்க பைலட் கிட்ட இந்த எரரை தொடர்ந்து கவனிக்கும்படி சொன்னாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பைலட்டும் இது எதுவும் சென்சாரில் ஏற்பட்ட ஃபால்ட்டாக இருக்குன்னு நினச்சி அமைதியாக இருந்தார். ஆனால் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இரவு 1:36க்கு இன்னொரு வார்னிங் வந்துச்சு. அது என்னன்னா ஃபியூயல் இம்பேலன்ஸ். பொதுவாக ஃப்ளைட்டோட விங்ஸில் தான் எரிபொருள் இருக்கும். அதுவும் ஃப்ளைட்டோட 2 விங்ஸ்லையும் சமமாக தான் எரிபொருள் நிரப்புவாங்க. ஆனால் சில நேரம் ஃபியூயல் இம்பேலன்ஸ் ஏற்படும். அதாவது ஒரு விங்ஸில் எரிபொருள் கம்மியாகவும் இன்னொரு விங்ஸில் எரிபொருள் அதிகமாகவும் இருக்கிறது தான் ஃபியூயல் இம்பேலன்ஸ். அந்த நேரத்தில் காக்பிட்ல இருந்து வார்னிங் வரும். இந்த பிரச்சனையை பைலட் காக்பிட்ல இருந்தே சரி செய்ய முடியும். அதனால் அவங்க லெஃப்ட் விங்கில் இருந்த ஃபியூயலை ரைட் விங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ எனக்கு வடிவேல் டைலாக் ஒன்று தான் ஞாபகம் வருது. அவன் தாண்டா அன்னைக்கு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான்னு சொல்கிற மாதிரி அவங்க அறியாமல் செஞ்ச இந்த ஃபியூயல் ட்ரான்ஸ்ஃபர் தான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குனுச்சு. ஃபியூயல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட்டோட இன்ஜின் 2ல் ஆயில் டெம்பரேச்சர் குறைய தொடங்குனுச்சு. அதோட ஆயில் ப்ரெஷரும் அதிகமானுச்சு. இதை பார்த்த பைலட் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா இன்னும் அவங்க நடுக்கடலுக்கு மேலே தான் பறந்துட்டு இருந்தாங்க. உடனே அவங்க பக்கத்தில் எதுவும் ஏர்போர்ட் இருக்கான்னு தேடினாங்க. பக்கத்தில் இருந்தது போர்ச்சுகல் நாட்டில் இருக்க அசோர்ஸ் தீவுகளில் இருந்த லஜஸ் ஏர்போர்ட் தான். உடனே ஏடிசியை தொடர்பு கொண்டு எமர்ஜென்சி லேண்டிங்க்கு பெர்மிஷன் கேட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு பெர்மிஷனும் கிடைச்சது. அவங்க அந்த ஃப்ளைட்டை அசோர்ஸ் நோக்கி திருப்பினாங்க. அந்த நேரத்தில் பைலட் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கவனிச்சாங்க. ஒவ்வொரு வினாடிக்கும் 1 கலன் ஃபியூயல் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஃப்ளைட்டில் 7 டன் ஃபியூயல் மட்டும்தான் மீதி இருந்துச்சு. இது அதிகபட்சமாக 30 நிமிஷம் தான் தாங்கும். ஆனால் லஜஸ் ஏர்போர்ட் கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ளைட்டோட இன்ஜின் 2ல் தீப்பிடிச்சது. இதை பார்த்த பைலட் அதிர்ச்சியானாங்க. இப்போ ஃப்ளைட்டில் ஒரு இன்ஜின் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் அதில் எரிபொருள் அதிகமாக இல்லை. உடனே பைலட் ஃப்ளைட்டை 39,000 அடியிலிருந்து 33,000 அடி உயரத்துக்கு குறைச்சாங்க. எங்கேயாவது ஃபியூயல் லீக் இருக்கலாம்னு அவங்க நினச்சாங்க. அந்த இருட்டில் அவங்களால எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. மெயின்டெனன்ஸ் டீம் ஃப்ளைட்டை 22,000 அடிக்கு இறக்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பைலட் நோ சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கீழே இறக்கிட்டா ஃப்ளைட்டை மறுபடியும் மேலே தூக்க முடியாது. ஃப்ளைட் மெதுவாக லஜஸ் ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இன்ஜின் 1லையும் தீப்பிடிச்சிருச்சு. இப்போது ஃப்ளைட்டோட 2 இன்ஜினும் செயலிழந்துருச்சு. இன்ஜின் ஸ்டாப் ஆனதுனால ஃப்ளைட்டில் இருந்த பவரும் கட் ஆயிருச்சு. அதனால் பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப பயந்தாங்க. ஆனால் ரேம் ஏர் டர்பைன் உதவியோட காக்பிட்டுக்கு தேவையான பவர் மட்டும் கிடைச்சது. இப்போது ஃப்ளைட் 33,000 அடி உயரத்தில் கிளைட் ஆக ஆரம்பித்தது. ஏர்பஸ் 330யோட கிளைட் ரேஷியோ என்னென்னா 15:1. அதாவது ஃப்ளைட் 15 அடி முன்னாடி போனால் 1 அடி கீழே இறங்கும். அந்த நேரத்தில் ஃப்ளைட் லஜஸ் ஏர்போர்ட்லேருந்து 121 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு. கிளைட் பண்ணி அந்த தூரத்தை ஈஸியாக கடக்க முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஃப்ளைட் அசோர்ஸ் தீவுக்கு வந்தப்போ அது 20,000 அடி உயரத்தில் இருந்துச்சு. அதனால் ஏடிசியோட ஆலோசனைப்படி பைலட் ஃப்ளைட்டை 360 டிகிரி திருப்பினார். இதனால் ஃப்ளைட்டோட உயரம் 5,000 அடி வரை குறைஞ்சது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் செஞ்சு இன்னும் 2,000 அடி குறைச்சாங்க. இது லேண்டிங்க்கு சரியான உயரம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை லஜஸ் ஏர்போர்ட்டோட ரன்வேக்கு நேராக பொசிஷன் பண்ணி லேண்ட் பண்ணாங்க. ஃப்ளைட் ஓட்டுறதுலேயே லேண்டிங் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் அதில் இருந்த 12 வீலில் 8 வீல் லாக் ஆயிடுச்சு. அப்போது ஃப்ளைட்டோட ஸ்பீட் சுமார் 370 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்துச்சு. இதனால் ரன்வேயை ஃப்ளைட் தொட்டதும் பயங்கரமாக பவுன்ஸ் ஆச்சு. சுமார் 2,300 மீட்டர் போனதுக்கப்புறம் ஃப்ளைட் நிறுத்தப்பட்டுச்சு. இதில் பல டயர் வெடிச்சிருந்துச்சு. ஏர்போர்ட்டில் ஏற்கனவே ப்ரிப்பேராக இருந்ததுனால பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டுச்சு. லேண்டிங் நேரத்தில் பர்சஞ்சர்ஸ் பதட்டமாக ஓடினாங்க. இதனால் 14 பர்சஞ்சர்ஸ்க்கும் 2 க்ரூ மெம்பர்ஸ்க்கும் சிறிய காயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் இதில் யாரும் உயிர் இழக்கலை. இந்த ஃப்ளைட் இன்ஜின் இல்லாமல் 121 கிலோமீட்டர் கிளைட் பண்ணது உலகத்தோட நீளமான பயணம்னு சாதனை பண்ணுச்சு. அதனால் இந்த ஃப்ளைட்டை அசோர்ஸ் கிளைடர்னு எல்லாரும் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் டீம் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஒரு தவறான பார்ட்டை இன்ஸ்டால் பண்ணது தெரிய வந்துச்சு. அதன் காரணமாக தான் ஃபியூயல் லீக் ஏற்பட்டிருக்கு. இந்த தவறுக்காக ஏர் டிரான்செட் நிறுவனம் 2,50,000 கனடியன் டாலர் அபராதம் செலுத்தினாங்க. மேலும் ஏர்பஸ் நிறுவனமும்
எதிர்காலத்தில் இப்படி எந்த தவறு நடக்காத மாதிரி சில மாற்றங்களை செஞ்சாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.